உங்க தொகுதியில மட்டும் இல்ல, 234 தொகுதியிலையும் என் ஆளுங்களை நிறுத்துறேன். உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? தம்பி நீங்க ஜெயிப்பீங்க, உங்களுக்காக நான் டீச்சர் இருக்கலாம்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு நட்பையும் அன்பையும் நீங்க பரிசா கொடுத்திருக்கிறார். உங்களுடைய அன்புல நான் மூழ்கிட்டு போயிருக்கிறேன். நான் அதில் வீழ்ந்துட்டேன். அதில் மீண்டு வருவதற்கு எவ்வளவு காலமாகும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கடை நடுவை நாம் கைப்பற்றி விடுவோம். ஒருபோதும் கடைபடாதீங்க. உங்களுடைய உறுதியான நிச்சயமாக கடை நடுவை நான் இருப்பேன். உங்களுடைய அத்தனை பேருக்கும் நன்றி கடன்பட்டு சட்டமன்றத்திலே ஒவ்வொரு நாளும் செய்திகளில கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் இதை பேசினார், இதை செய்தார், இதை வென்றெடுத்தார் என்ற ஒவ்வொரு செய்திகளும் கடையநல்லூர் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நமக்கு வாக்களிக்காதவர்கள் வியந்து போகக்கூடிய அளவுக்கு எங்க ஒரு ஆண்டு வருகிற நாட்டை ஆட்சி சுரண்டி தின்ற குடும்பம் வாழையடி வாழையாக அப்ப சார்ந்த பேர கொண்டு பேர அப்படின்றதுக்கு நடுவுல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான தலைவராக வந்து இன்னைக்கு 3வது படிக்கக்கூடிய குழந்தை கூட அரசியல் பேசுகிறா. அப்பேற்பட்ட ஒரு தலைமுறையை மூணாவது 4வது படிக்கக்கூடிய பிள்ளைகளும் இன்னைக்கு வீட்டுல அரசியல் பேசுறா. யாரு தற்கொலை கூட்டமா இருக்கிறா, தற்கொலை பயன்படுறா புரிஞ்சுக்க. நாங்கள் தலைவர் தளபதிகளை நம்பிக்கை அதை புரிஞ்சுக்க. காலத்துல நிற்போம், சமரசம் இல்லாம போராடுவோம். எதற்காகவும் மண்டியிட்டு வாழ வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. கடையநல்லூர் மக்களுக்காக நான் எடுத்துக்கிட்டு மடிவேலை தவிர எந்த இடத்திலும் மண்டியிட்டு வாழ மாட்டேன், வாழ மாட்டேன். இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை நான் அடிமை என்பதை நீ அடிமை என்பது தவறல்ல, நீ அடிமை என்பதை உணராததே தவறு. நாங்கள் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. அப்பேற்பட்ட அடிமை சங்கிலியை உடைத்திருவதற்காக வந்திருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். அதனால்தான் 2026 சட்டமன்றத்திற்கு எங்க ஒரு ஆண்டுகளில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் வீட்டு பிள்ளையாக மாறி அத்தனையும் நடத்தி காட்டுவேன். எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தலைவர் தளபதி அவர்களுக்கும் நான் ஒன்று கேட்ட தலைவர் தளபதி அவர்கிட்ட நீ ஜெயிச்சிடுவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நான் கண்டிப்பா அவங்க வாங்குவேன். மற்றவங்கள்ட்ட சொன்னா சிரிச்சுவாங்க. ஆனால் அதை வெற்றி பெற்ற மேடையில சொல்லுவாரு மேற்பட்ட பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஜெயிச்சுட்டு போய் நிச்சயமா அவர்கிட்ட வாங்குவேன். வாங்கக்கூடிய மேடையிலே சொல்லுவேன். அதே போல என்னை உரிமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கலைந்து ஒரே தாயினுடைய பிள்ளைகள் போல தேர்தல் பணியாற்றுவோம். இன்னும் 15-16 நாட்கள் இருக்கிறது. அடுத்த வளர்பிறை நம்மளுடையதுதான். அடுத்த ஆரம்பம் இங்கே வைக்கக்கூடிய உச்சப்புள்ளி ஆரம்பத்திற்கான முதல் புள்ளியாக மாறும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கு ஏதோ ஒரு ரசிகன் என்று மட்டும் நினைச்சுட்டு போயிடாதீங்க. உங்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன, உங்களுடைய அடிப்படை வேதனைகள் என்னன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? எந்த டாஸ்மாக் கடையிலையும் அவன் 100 ரூபாய் பாட்டில 5000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வித்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்மளா அவனான்ற ஒரு காலகட்டத்தை நம்ம சந்திக்கிறது. அதனால போதை இல்லாத இந்த கடைநல்லூர்ல ஆரம்பிச்சு அப்போதும் என்னுடைய ஊர்ல தனியாக போய்கிட்டு இருக்கேன். 2008 எல்லா